ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சொரக்காய் மசாலா ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டு அந்த ரெசிபி பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு பொரிய விட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சொரக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சொரக்காயை நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சொரக்காயிலே தண்ணி இருக்குங்க, அதுதாங்க இப்போ சோர்ந்துருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சொரக்காயை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தொளிச்சு தான் சேர்க்கணும். சொரக்காயிலே தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு இடையில எடுத்து பார்த்துக்கணுங்க. காய் நல்லா பாருங்கள், கொஞ்சம் நேரம் இடையில எடுத்து பார்த்தாச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சொரக்காய் மசாலா ஃப்ரை ரெடிங்க. சூப்பராக ஈஸியாக பண்ணியாச்சுங்க. இதை வந்து எதில் வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்லையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஏன் வெயிட் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்கள்.